ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இன்னைக்கு கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பார்த்துலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சேலரி பார்த்திருக்கோம். சேலரின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் சேலரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா தியாகராஜா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ தியாகராஜா காலேஜ் எனக்கு யாருன்னா எம்ப்ளாயர், நான் யாருன்னா எம்ப்ளாயி. அப்ப அவங்க எனக்கு அமௌண்ட் சேலரி தர்றாங்க. மந்த்லி வந்து 10,000 rupees சொல்லி சேலரி தர்றாங்க. அப்ப இயர்லி வந்து 1,20,000. அப்ப இயர்லி எனக்கு வந்து அந்த 1,20,000 நான் எந்த ஹெட்டிங்ல போடணும்னா சேலரிங்கிற ஹெட்டிங்ல போடணும். ஏன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்ததுனால அது சேலரிங்கிற ஹெட்டிங்ல வரும். ரைட். நெக்ஸ்ட், இப்போ இதே வந்து நான் வந்து ஒரு பெரியார்ல வந்து ஒரு 2 வீடு இருக்கு. பெரியார்ல வந்து எனக்கு ஒரு 2 வீடு இருக்கு. இந்த 2 வீடு வந்து மந்த்லி ரெண்ட் வந்து ஒரு 10,000 மந்த்லி ரெண்ட் வந்து நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். சோ அப்ப எனக்கு என்ன வரும், 20,000 வரும். அப்ப இயர்லி வந்து 2,50,000 வரும். இந்த 2,50,000 நம்ம எதுல போடணும்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்து போடணும். ஏன் அப்படின்னா, அதாவது இந்த இன்கம் வந்து எதுல இருந்து வந்தது, ஹவுஸ் மூலியமா நம்மளுக்கு இன்கம் வந்துச்சுன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்து போடணும். அப்ப எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்னா சோ சேலரிங்கிற ஹெட்டிங்ல போடணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணோம்னாலே, இந்தியால நம்ம பிறந்து இன்கம் ஏர்ன் பண்ணோம்னாலே கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அப்ப அது எந்த ஹெட்டிங்ல போடணும், வரக்கூடிய இன்கம் நம்ம எந்த ஹெட்டிங்ல போடணும்னு பார்க்கணும். அப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அது சேலரிங்கிற ஹெட்டிங்ல போடுவோம். ஒரு ஹவுஸ் மூலியமா இன்கம் வந்துச்சுன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற ஹெட்டிங்ல கொண்டு வந்து போடுவோம். அடுத்தது இதே வந்து ஒரு கேபிட்டல் அசெட் சோல்டு பண்ணி கெயின் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் கெயின்ல போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல்லரின்னு வச்சுக்கிறேன். நான் ஜுவல்லரி வந்து ஒரு 10,000க்கு ஜுவல்லரி வாங்கியிருக்கேன் ஒரு 2 years பிஃபோர். இப்போ வந்து அது எவ்வளவு சோல்டு பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு 50,000க்கு சோல்டு பண்றேன்னு வச்சுங்களேன். அப்ப எனக்கு கெயின் எவ்வளவு, 40,000. இந்த 40,000 எதுல கொண்டு வந்து போடணும்னா கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற ஹெட்டிங்ல கொண்டு வந்து போடணும். ஏன் அப்படின்னா ஒரு கேபிட்டல் அசெட்டை சோல்டு பண்ணோம்னா அதுல கெயின் வந்துச்சுன்னா கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற ஹெட்டிங்ல கொண்டு வந்து போடணும். அப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அது சேலரி. ஒரு ஹவுஸ் மூலியமா நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு கேபிட்டல் அசெட்டை சோல்டு பண்ணி கெயின் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் கெயின். நார்மலா தெரியும். அடுத்தது பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஒரு பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அதுல இருந்து கெயின் வந்துச்சுன்னா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த 4 ஹெட்லயும் கவர் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வரும் என்னன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வந்து கவர் ஆகும். இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ங்கிற ஹெட்டிங் என்னன்னா இந்த 4 ஹெட்டிங்ல கவர் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்ல வந்து ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து பேங்க்ல அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுல இருந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh வந்து நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 10 lakhல இருந்து எனக்கு மந்த்லி ஒரு 1,000 வந்து எனக்கு வந்து இன்கமா வந்துட்டு இருக்கு. இல்ல மந்த்லி ஒரு 5,000 இன்கமா வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இது வந்து எம்ப்ளாயர் எனக்கும் பேங்க்குக்கும் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்ப சேலரியில போட முடியாது. இது ஹவுஸ் மூலியமா வரல, அப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில போட முடியாது. இது கேபிட்டல் அசெட் சோல்டு பண்ணி வரல, அப்ப கேபிட்டல் கெயின்ல வராது. இது பிசினஸும் இல்ல, அப்ப பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் வராது. ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு 1 lakh rupees கொடுத்திருக்காரு. அப்ப அது எங்க போடணும், சேலரியில வராது. ஏன்னா எனக்கு அவனுக்கும் எம்ப்ளாயர் ரிலேஷன் கிடையாது. அது ஹவுஸ் மூலியமா வரல, கேபிட்டல் கெயினும் கிடையாது, பிசினஸ் ஆர் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வரும்.
சோ இந்த மாதிரி இந்த 5 ஹெட்ல எந்த ஹெட்ல நமக்கு இன்கம் போடுறோம்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து தியாகராஜா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு மந்த்லி சேலரி வருது. எனக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்விஜிலேஷனுக்காக என்னை அனுப்புறாங்க எங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. அப்ப மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ஒரு 1 மந்த் பேப்பர் வேல்யூஷன் பண்றேன். சோ அதுக்கு ஒரு 50,000 நான் ஏர்ன் பண்றேன். அப்ப அது சேலரியில் கொண்டு வந்து போட முடியுமா? நான் போட முடியாது. இங்க மதுரை காமராஜருக்கும் எனக்கும் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்ப யார் தான் எனக்கு எம்ப்ளாயர்? எனக்கு வந்து தியாகராஜா காலேஜ் தான் எம்ப்ளாயர். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எனக்கு எம்ப்ளாயர் கிடையாது. அப்ப அது எங்க போடணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல போடணும். எம்பி எம்எல்ஏஸ் வாங்கக்கூடிய சேலரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல போடணும். எம்பி எம்எல்ஏ வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் கிடையாது. அப்ப அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயர் ரிலேஷன் கிடையாது. இது கலெக்டர் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய இன்கம் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் கொண்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல போடுறது சேலரிங்கிற ஹெட்டிங்ல வந்து போடலாம். புரிஞ்சாப்பா? சோ இப்போ இத உங்களுக்கு அவுட்லைன் ஒரு டைம் பார்த்தோம். இப்போ கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கேபிட்டல் கெயின் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு கேபிட்டல் அசெட்டை சோல்டு பண்ணி நம்மளுக்கு கெயின் வந்திருந்ததுன்னா அதுக்கு பேரு கேபிட்டல் கெயின். இந்த கேபிட்டல் அசெட்டை சோல்டு பண்ணி கெயின் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு கேபிட்டல் கெயின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். முதல்ல எதெல்லாம் கேபிட்டல் அசெட் அதை வித்தாத்தானா நம்ம அதுல இருந்து கெயின் வந்தாத்தானா நம்ம கெயினா ஆர் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண முடியும். சோ அப்ப கேபிட்டல் அசெட் என்னன்னுங்கிற முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். கேபிட்டல் அசெட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். வாங்க கேபிட்டல் அசெட்னா என்னன்னு பார்க்கலாம். செக்ஷன் 214 என்ன சொல்லுதுன்னா இது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி அசெட் வந்து கேபிட்டல் அசெட்ஸ் தான். 90% ஆஃப் அசெட் வந்து which is whether connected or business or profession can be tangible or intangible எதை எடுத்தாலும் which will be treated as a capital asset. அப்போ எதுதான் நம்ம கேபிட்டல் அசெட்ஸ் இல்லைன்னு நம்ம என்ன எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினிஷன் தான் பார்க்க முடியும். அப்ப எதெல்லாம் கேபிட்டல் அசெட் இல்லைன்னு நம்ம பார்த்தோம்னா அப்போ பேலன்ஸ் எல்லாமே கேபிட்டல் அசெட் நம்ம ட்ரீட் பண்ணி. அப்ப எதெல்லாம் கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது? அது ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக் இன் ட்ரேட். அப்ப எதெல்லாம் நீங்க ஸ்டாக் இன் ட்ரேடா வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது. எது ஸ்டாக் இன் ட்ரேட் ரா மெட்டீரியல் இதெல்லாமே நம்ம ஒரு ஸ்டாக் இன் ட்ரேட் இதெல்லாம் வச்சிருந்தோம்னா இதெல்லாம் கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது. முதல்ல ஸ்டாக் இன் ட்ரேட்னா என்ன தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு பைக் இருக்கு. நான் வந்து பைக் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு பேரு பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சர். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா பைக் வாங்கி வைக்கிற ஷோரூம் ஒண்ணு ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஓல்டு பைக் எல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய ஷோரூம் வந்து ஒண்ணு ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்னுடைய பைக்கு கொண்டு போய் அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். அப்ப இந்த பைக்கு பேர் என்ன? ஸ்டாக் இன் ட்ரேட். இப்ப நான் 2 வீடு இருக்கு எனக்கு, நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா வீடு வாங்கி வைக்கிற பிசினஸ்க்குள்ள கொண்டு போயிட்டேன். அப்ப வீடு வாங்கி வைக்கிற பிசினஸ் ஒரு ப்ரொமோட்டர் கருடா ப்ரொமோட்டர்ஸ்னு ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு இப்ப வீடு வாங்கி கட்டி சேல்ஸ் பண்றது இல்ல வாங்கி சேல்ஸ் பண்றது இதுதான் என்னுடைய பிசினஸ். இப்ப அந்த 2 வீட்டை கொண்டு என்கிட்ட இருக்கிற 2 வீட்டை கொண்டு போய் அதை சேலுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். பிசினஸ் கொண்டு யூஸ் பண்ணிட்டேன். அப்ப அதுக்கு பேர் என்னது? ஸ்டாக் இன் ட்ரேட். அப்போ ஒரு அசெட்டை நீங்க தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு which is a personal effect of movable nature ஆர் இமூவபிள் நேச்சர். அதே அசெட்டை சோல்டு பண்ற கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்டாக் இன் ட்ரேட். அப்ப எந்த அசெட்டை நம்ம பிசினஸ் பர்பஸ்க்காக சோல்டு பண்றதுக்காக கொண்டு வர்றோமோ அப்ப அந்த அசெட்டு அதுக்கு பேரு தான் ஸ்டாக் இன் ட்ரேட். அப்போ அந்த அசெட்டை சோல்டு பண்ணோம்னா என்ன வராது நம்மளுக்கு அப்படின்னா கேபிட்டல் அசெட் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வராது. சொல்ல புரிஞ்சாப்பா? ஒரு வீடு இருக்கு. இப்போ பெரியார்ல வந்து நான் 2 வீடு வாங்கியிருக்கேன். இப்ப அந்த 2 வீடு வந்து ஒரு 20,000க்கு நான் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு 1,20,000க்கு வாங்கி 20 lakhக்கு வாங்கியிருந்தேன். இப்போ 1 crore நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு வந்து 80,000 எதுல போடணும்? கேபிட்டல் அசெட்ஸ்ல போடணும். ஏன்? அந்த வீடு என்னது? கேபிட்டல் அசெட். ஆனா அதை நான் ஸ்டாக் இன் ட்ரேடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அதாவது நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பிசினஸ் பர்பஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்ப அது ஸ்டாக் இன் ட்ரேட் ஆகி போயிடும். அப்ப அந்த அசெட்டை வித்தோம்னா எங்க போடணும்? கேபிட்டல் கெயின்ல கொண்டு வந்து போடக்கூடாது, பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல போடணும். நான் சொல்ற புரியுதாப்பா? இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு, இது என்னுடைய அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஹவுஸ் இருக்கு. இந்த 20 ஹவுஸை நான் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். அப்ப இந்த 20 ஹவுஸ் மொத்தம் 20 ஹவுஸ் நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். அப்ப இதுல இருந்து வரக்கூடிய இன்கம் எங்க போடணும்? கேபிட்டல் கெயின்ல கொண்டு வந்து போடணும். சாரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கொண்டு வந்து போடணும். ஏன் அப்படின்னா ஒரு ஹவுஸ் மூலியமா நம்மளுக்கு இன்கம் வந்துச்சுன்னா எங்க வரணும்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வந்து வரணும். இப்ப இந்த அசெட்டை வந்து இதுக்கு பேரு கேபிட்டல் அசெட்ஸ். இதை வந்து நம்ம சோல்டு பண்றோம்னு வச்சுங்களேன். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற பார்ட்டிக்கு இந்த 20 வீடுமே நான் சோல்டு பண்ணிட்டேன்.
அப்ப இதுல இருந்து வரக்கூடிய இன்கம் நான் எதுல போடணும்? கேபிட்டல் கெயின்ல போடணும். ஏன்னா இது ஒரு கேபிட்டல் அசெட். அப்ப கேபிட்டல் அசெட் சோல்டு பண்ணோம்னா கெயின் வந்துச்சுன்னா கேபிட்டல் கெயின். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இதே மாதிரி இன்னொரு பிளாட் ஒண்ணு, இதே மாதிரி ஒரு 20 வீடுல இன்னொரு பிளாட் ஒண்ணு கட்டி இந்த 2 பிளாட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், விற்கக்கூடிய பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இந்த வீடு வந்து அப்ப எதுல வந்துடும்? பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் வரும். நான் புரியுதா? அப்ப எப்படி வித்தியாசம் உங்களுக்கு புரியுதாங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு அசெட்டை வந்து நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அது பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்துடும். அப்ப பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்துருச்சுனாலே அப்போ பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்குள்ள தான் வரும். இல்ல அசெட்டை வந்து ஸ்டாக் இன் ட்ரேடுக்குள்ள கொண்டு வரலைன்னா அப்ப அந்த ஹவுஸ் பேர் என்னது? கேபிட்டல் அசெட். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இப்ப ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படி அப்ப எந்த வந்து நம்ம ஸ்டாக் இன் ட்ரேட் கொண்டு வந்துட்டாலும் எதுல வராது? கேபிட்டல் அசெட்ஸ்ல வராது. அடுத்து பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சர். ஏதாவது நீங்க பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சரா வச்சிருக்கீங்க. அப்ப அந்த மூவபிள் நேச்சரான பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சர்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷோபா எங்க வீட்டுல நாங்க வந்து சொந்த யூஸுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை சோல்டு பண்ணோம்னா இது டாக்ஸ் வருமா சார்னா வராது. ஏன்னா பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சர் வந்து வராது. சொந்த யூஸுக்காக ஒரு அசெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க சோல்டு பண்ணீங்கன்னா கேபிட்டல் கெயின்ல வராது. இப்ப எங்க வீட்டுல கார் இருக்கு, நான் ஒரு 10 lakhக்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன். அப்போ இதை வந்து நான் சோல்டு பண்றேன் 20 lakhக்கு. அப்ப நான் இது டாக்ஸ் கட்டணுமா சார்? வேண்டியது இல்லை. ஏன்னா அது பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சர். அப்ப பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சரை எதுல வராது? கேபிட்டல் அசெட்ஸ்ல வராது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை? டாக்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியது இல்லை. ஆனா இந்த அசெட், இந்த பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் இந்த மாதிரி அசெட் எல்லாம் நீங்க உங்களுடைய பர்சனல் அசெட்டா வச்சிருந்தீங்க, நீங்க சொந்த யூஸ்க்கா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேபிட்டல் கெயின்ல வரும். எதெல்லாம்? ஜுவல்லரி சொந்த யூஸுக்காக நீங்க வச்சிருந்தாலும் அதை சோல்டு பண்ணா கேபிட்டல் அசெட்ஸா ட்ரீட் பண்ணிக்கணும். அப்ப எதெல்லாம் வந்து சொந்த யூஸுக்காக வச்சிருக்கோமோ அது வந்து மூவபிள் நேச்சரா இருக்கோ, மூவபிள் நேச்சரா இருக்கணும், பர்சனல் எஃபெக்டா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது. ஆனா எக்ஸப்ட் இந்த ஐட்டங்கள் என்னது? ஜுவல்லரி வந்து நீங்க உங்க சொந்த யூஸுக்கு வச்சிருந்தாலும் அதை சோல்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேபிட்டல் அசெட்ஸ்ல வந்துடும். அதே மாதிரி டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் இதெல்லாம் நீங்க ஓன் பர்பஸ்க்கு வச்சிருந்தா கூட அதை சோல்டு பண்ணா கேபிட்டல் அசெட்ஸா ட்ரீட் பண்ணிக்கணும். அப்ப கேபிட்டல் கெயின் சொல்லிட்டு டாக்ஸ் போட்டுருவோம். அடுத்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், ரூரல் ஏரியால அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருந்தோம்னா அதுவும் கேபிட்டல் அசெட்ஸா வராது. அப்ப ஸ்பெஷல் பியரர் பாண்ட், இவங்க சொல்ற 6%, 6.5% ஸ்பெஷல் பியரர் பாண்ட், 7% கோல்டு டெபாசிட் பாண்ட், நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், நேஷனல் டிஃபென்ஸ் கோல்டு பாண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட், இதெல்லாம் எதுல வராது அப்படின்னா கேபிட்டல் அசெட்ஸ்ல வராது. இப்ப நம்ம எதெல்லாம் கேபிட்டல் அசெட்ஸா வராதுன்னு யூஸ் பண்ணிப்போம். அப்ப எந்த ஒரு அசெட்டை நீங்க ஸ்டாக் இன் ட்ரேடா வச்சிருந்தீங்கனாலும் வராது, பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சரா வச்சிருந்தீங்கனாலும் வராது, அதுக்கு பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சர் வராது. ஆனா எக்ஸப்ட் இந்த ஐட்டம் எல்லாம் பர்சனல் எஃபெக்ட் ஆஃப் மூவபிள் நேச்சரா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வரும். அக்ரிகல்ச்சர் லேண்ட், ரூரல் ஏரியால இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் கேபிட்டல் அசெட்ஸா வராது. அதே மாதிரி பாண்ட், இந்த பாண்ட் எல்லாமே ஒரு கேபிட்டல் அசெட்டா ட்ரீட் பண்ண மாட்டோம். ஸ்பெஷல் பியரர் பாண்ட், கோல்டு பாண்ட் இஷ்யூட் பை தி கவர்மெண்ட். சோ இந்த அசெட்டை தவிர உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அசெட்டும் நம்ம கேபிட்டல் அசெட் தான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கேபிட்டல் அசெட்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப இவ்வளவு நேரம் கேபிட்டல் அசெட்னா என்னன்னு பாத்தீங்க. அடுத்தது பீரியட் ஆஃப் ஹோல்டிங். இந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வச்சு நம்ம டாக்ஸ் போடுவோம். அது என்ன பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அப்படின்னா, பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பாருங்க, எந்த ஒரு அசெட்டை வந்து நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம்பா. ஒன்னு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், இன்னொன்னு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். அதாவது எந்த ஒரு அசெட்டை நீங்க வாங்கி 3 வருஷம் வச்சிருக்கலாம், 3 வருஷம் வச்சிருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வித்தீங்கன்னா அதுக்கு பேரு லாங் டேர்ம். 3 வருஷத்துக்குள்ள வித்துட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம். ஒரு அசெட்டை 3 வருஷம் கணக்கு, 3 வருஷம் வச்சிருந்து அதை வித்தீங்கன்னா அதுக்கு பேரு லாங் டேர்ம். 3 வருஷத்துக்குள்ளேயே அதை வாங்கி வித்துட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம். ஆனா இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ், லேண்ட், பில்டிங் இதுக்கெல்லாம் வந்து 3 வருஷம் வராது, 2 வருஷம் தான் வரும். அப்ப 2 வருஷத்துக்குள்ள ஒரு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கி வித்தீங்கன்னா ஷார்ட் டைம். 2 வருஷம் கழிச்சு அந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கி 2 வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா அதுக்கு பேரு லாங் டைம். லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கி 2 வருஷத்துக்குள்ள நீங்க சோல்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஷார்ட் டைம். 2 வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா அதுக்கு பேரு லாங் டைம்.
இது இந்த எக்ஸெப்ட் அடுத்து வந்து இந்த ஷேர் ஜீரோ கூப்பன் பாண்டு ஷேர்ஸ் யூடிஐ இந்த லிஸ்டட் ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர். இப்ப இதையெல்லாம் வந்து நீங்க 1 இயர்க்குள்ள சோல்டு பண்ணிட்டீங்கன்னா 1 இயர்க்குள்ள அதை வாங்கி சோல்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம். 1 இயர் கழிச்சு வித்தீங்கன்னா அதுக்கு பேரு லாங் டேர்ம். பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 3 இயர்ஸ் அந்த அசட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள நம்ம வித்துட்டோம்னா அதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம். 3 வருஷத்துக்கு அப்புறம் வித்தோம்னா அதுக்கு பேரு லாங் டேர்ம். ஆனா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் எடுத்தீங்கன்னா 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்குள்ள வித்துட்டீங்கன்னா ஷார்ட் டைம், 2 வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா லாங் டைம். இதே லிஸ்டட் ஷேர்ஸ் யூடிஐ ஜீரோ கூப்பன் பாண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர். அப்ப ஷேர் லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கி 1 இயர்க்குள்ள வித்தீங்கன்னா அதுக்கு பேரு ஷார்ட் டைம். 1 இயர் கழிச்சு வித்தீங்கன்னா அதுக்கு பேரு லாங் டைம். இப்ப புரியுதாப்பா? பீரியட் ஆஃப் ஹோல்டிங் என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்ப கேபிட்டல் அசெட்ஸ்னா என்ன, பீரியட் ஆஃப் ஹோல்டிங் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது இப்ப நம்ம சம் போறோம். சம் போறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபார்மேட்டை பார்த்துலாம். ஃபார்மேட்னா முதல்ல ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயினோட ஃபார்மேட். இப்போ ஒரு அசெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடு வாங்கியிருக்கோம். ஒரு வீடு வந்து எப்போ வாங்கியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா 2019ல ஒரு வீடு வாங்கினேன். 2019 ஆர் 20லயும் வச்சுக்கோங்க. 2020 ஜனவரியில வந்து ஒரு வீடு வாங்கினேன். எவ்வளவுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 50,000க்கு அந்த வீடு வாங்கியிருக்கோம். இப்ப 2021 மேல வந்து அந்த வீடு சோல்டு பண்ணோம். அது வந்து எவ்வளவு சோல்டு பண்ணோம்னு கேட்டீங்கன்னா 50,000க்கு வாங்கி எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவேன் ஒரு 1 lakhக்கு அதை நான் சோல்டு பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு இப்ப கெயின்? அப்ப 50,000 வந்து கெயின். அப்போ இப்ப இந்த வீடு பாருங்க, இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை வருஷம் வாங்கி வித்திருக்குன்னு பாருங்க. 2020 ஜனவரியில வாங்கினோம், 2021 மேல சோல்டு பண்ணிட்டோம். அப்ப 2 வருஷத்துக்குள்ளேயே நம்ம வித்துட்டோம். அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? ஷார்ட் டேர்ம். இதே 2 வருஷம் கழிச்சு வித்துருந்தோம்னா அதுக்கு பேரு லாங் டேர்ம். அப்ப இதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம். அப்ப இதுக்கு எப்படி டாக்ஸ் கண்டுபிடிக்கும்னா முதல்ல சேல் கன்சிடரேஷன் எவ்வளவுக்கு சோல்டு பண்ணமோ அது. இப்ப இந்த சம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சோல்டு பண்ணிருக்கீங்க? 1 lakhக்கு இந்த அசெட் வந்து சோல்டு பண்ணிருக்கோம். இது சோல்டு பண்றப்ப விக்கிறப்ப ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆச்சா அப்படின்னு பாக்குறோம். விக்கிறப்ப ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். விக்கிறப்ப ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து விக்கிறப்ப ஏதாவது நமக்கு எக்ஸ்பென்ஸ் புரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும். அப்படி வந்திருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். வர்றதுக்கு பேரு நெட் கன்சிடரேஷன். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் ரைட். மறுபடியும் வாங்க. சோ இதுல பொறுத்த வரைக்கும் அந்த அசெட் வந்து அப்போ சேல் கன்சிடரேஷன் இந்த எவ்வளவு நீங்க சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 lakh. அப்ப சேல்ஸ் பண்றப்ப என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு? இந்த சம்பள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் இல்ல. எவ்வளவு வாங்கணும்? 50,000க்கு வாங்கியிருக்கோம், 1 lakh சேல்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப எக்ஸ்பென்ஸ் எது இல்லாதனால நில். அடுத்தது இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் ஆக்சிஷன் எவ்வளவு வாங்குனீங்களோ அது. இப்ப எவ்வளவு வாங்கிருக்கீங்க? நீங்க 50,000க்கு வாங்கியிருக்கோம். இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? இல்ல. சோ இது ரெண்டு லெஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய பேர் தான் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின். அப்ப 50,000க்கு பேர் தான் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின். புரியுதா எப்படின்னு? சோ இப்ப சேல் கன்சிடர் தான் ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு டைம் பாருங்க. சேல் கன்சிடரேஷன் எவ்வளவுக்கு அந்த அசெட் வந்து சோல்டு பண்ணிருக்கோம், அப்ப சோல்டு பண்றப்ப என்ன எக்ஸ்பென்சஸ் வந்து அதை லெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளவுக்கு அந்த அசெட்டை வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட். இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அது. இதை போட்டோம்னா வர்றது பேரு ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் வரும், இல்லைன்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் லாஸ் வரும். அடுத்து வாங்க லாங் டைம் கேபிட்டல் கெயின். லாங் டைம் கேபிட்டல் கெயினுக்கான ஃபார்மேட். லாங் டைம் கேபிட்டல் கெயினுக்கு ஆனா ஃபார்மேட் தான். சேல் கன்சிடரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆன்
டிரான்ஸ்ஃபர், நெட் கன்சிடரேஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2010ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு 2010ல ஒரு 10,000 rupeesக்கு வீடு வாங்கியிருக்கோம். இப்ப 2021 மேல வந்து இந்த வீடு வந்து சோல்டு பண்றோம். எவ்வளவுக்குன்னா ஒரு 50 lakhக்கு சோல்டு பண்றோம். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. இவ்வளவு நம்ம கொண்டு வந்து டாக்ஸ் பண்ண முடியுமா? 2010ல அதோட வேல்யூ வந்து 10,000 அப்படிங்கிறதே அப்ப ரொம்ப அதிக ரேட். 10,000 அப்படிங்கிறதே அப்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப அதிகம். இன்னைக்கு 10,000க்கு அந்த வீடுங்கிறது இன்னைக்கு வித்தோம்னா 40 lakhக்கு போகும். அப்போ இது ரெண்டையும் டைரக்டா என்ன பண்ண முடியாது, லெஸ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதே இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னா நீங்க அந்த அசெட்டை நீங்க இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அசெட் இண்டெக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க அந்த அசெட்டை வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10,000க்கு எந்த வருஷம் வாங்குனீங்களோ அதோடைய 2010ல வாங்கியிருக்கீங்க ஜனவரியில் அப்படின்னா அப்ப 2010 அப்படின்னா 2009 and 10 உடைய இண்டெக்ஸ் நம்பர் சொல்லி கவர்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதை போடணும். இன்டு எந்த வருஷம் நீங்க சோல்டு பண்ணீங்க 2021 மேல சோல்டு பண்ணிருக்கோம். அப்ப 1213 உடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்து இந்த இடத்துல போடணும். அப்ப போட்டீங்கன்னா அந்த பில்டிங்கோடைய கரண்ட் ரேட் வரும். அதுதான் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இதே ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் போடல, அது தேவையில்லை. ஏன்னா இந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள பண மதிப்பு அவ்வளவா கிடையாது. நம்ம 2010ல வந்து 10,000க்கு ஒரு அசெட் வாங்கியிருக்கோம்னா இப்ப நம்ம சோல்டு பண்ணோம்னா அந்த அது வந்து 10,000 அப்படிங்கிறது இப்ப வந்து அதோட வேல்யூவே தனி. இப்ப அதாவது 40 lakhக்கு வரும் அந்த பில்டிங்கே. ஆனா நம்ம இங்க சம்பளம் சொல்ற மாதிரி சேல் கன்சிடரேஷன் மைனஸ் இண்டெக்ஸ் இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வாங்கின ரேட்டு மைனஸ் வித் ரேட்டுன்னு சொல்லி போட்டோம்னா அப்படி நம்ம ரொம்ப டாக்ஸ் அதிகமா வந்துடும். அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்க கவர்மெண்ட், அப்ப இந்த நீங்க வாங்கின அந்த அப்பத்த பில்டிங்க்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை போட்டோம்னா அந்த பில்டிங்கோட இப்ப கரண்ட் ரேட் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், எவ்வளவுக்கு அசெட் வந்து வாங்கியிருக்கோமோ எப்போ எவ்வளவுக்கு வந்து அசெட் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000க்கு வாங்கினா 10,000 எந்த வருஷம் வாங்குனீங்களோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் இங்க டினாமினேட்டர் போடணும். இண்டெக்ஸ் நம்பர் நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க. இன்டு எந்த வருஷம் சோல்டு பண்ணமோ அதோட இண்டெக்ஸ் நம்பர். இத போட்டோம்னா வரதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இப்ப 2010ல நான் வாங்கி 2021ல நான் சோல்டு பண்ணிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் இப்ப இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன? இம்ப்ரூவ்மெண்ட்னா எந்த அதாவது 2010 நான் சொன்ன மாதிரி 2010 ஜனவரியில நம்ம எவ்வளவுக்கு வாங்கணும் இந்த அசெட் 10,000க்கு வாங்கியிருக்கோமா 10,000க்கு வாங்கணும் இல்லையா? இப்ப அதுல இடையில வந்து ஒரு 2015ல ஒரு 2 lakhக்கு அந்த வீடுல வந்து கொஞ்சம் சின்ன ஆல்டர் பண்ணிருந்தேன். அடுத்து 2021 ஜனவரியில அந்த அசெட் வந்து சோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் நான் விற்கிறப்ப எனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு புரோக்கரேஜ் வந்து ஒரு 10,000 rupees ஆச்சு.
இது எப்படி போடலாம்னு பாருங்க. முதல்ல சேல் கன்சிடரேஷன் என்னது, எவ்வளவுக்கு அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க அந்த வீடு வந்து வித்திருக்கிறீங்களோ அது. இப்ப 2021 ஜனவரியில் நான் எவ்வளவு வித்திருக்கேன்னா 50 லேக்கு சோல்டு பண்ணிருக்கேன்னு வச்சுக்கல. அப்ப சேல் கன்சிடரேஷன் எவ்வளவு போட்டுக்கணும், 50 லேக் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல். எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் எவ்வளவு போட்டீங்க, 10,000. அப்ப 50 லேக் மைனஸ் 10,000 போட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் நெட் கன்சிடரேஷன். அடுத்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போடணும். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி போடுவீங்க, எந்த வருஷம் நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம்னு பார்க்கணும். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கணும், நம்ம எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா 10,000க்கு வாங்கியிருக்கோமா, அப்ப 10,000 டிவைடட் பை எந்த வருஷம் நீங்க வாங்குனீங்களோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் இன்டு எந்த வருஷம் சோல்டு பண்ணீங்களோ அதோட இண்டெக்ஸ் நம்பர். எந்த வருஷம் வாங்கணும், நம்ம 2010 ஜனவரியில வாங்கியிருக்கோம், அப்ப 910 ஓட இண்டெக்ஸ் நம்பர் போடும். அதே மாதிரி இங்க வந்து 2021ல சோல்டு பண்ணிருக்கோம், 2021 ஜனவரியில சோல்டு பண்ணிருக்கோம் வச்சுக்கலே. அப்ப என்ன பண்ணணும், 2021 உடைய 2021 உடைய 2021 உடைய 2021 உடைய இண்டெக்ஸ் நம்பர் போடும். 2021 உடைய இண்டெக்ஸ் நம்பர் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கிடைக்கும். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா இதே மாதிரி தான். எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க, 2 லேக். எந்த வருஷம் பண்ணீங்களோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் இன்டு எந்த வருஷம் சோல்டு பண்ணீங்களோ அதோட இண்டெக்ஸ் நம்பர். நான் சொல்ல புரியுதாப்ப, போட்டீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்ப வர்றது பேர் தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். புரியுங்களா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு ஒரு அவுட்லைன் புரியுதுன்னு பாருங்க. அடுத்து நம்ம சம் போயிடுவோம்.